பவள மல்லிகை ஒரு தெய்வீக மலராகும். ஆம், தேவலோகத்தில் உள்ள 5 புனிதமான மரங்களில் பவளமல்லி மரமும் ஒன்று என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. பவளமல்லி பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நறுமணம் மிகுந்ததுமான அபூர்வமான மலராகும். பவளமல்லிக்கு பாரிஜாதம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பொதுவாக மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இதற்கு பவளமல்லி விதிவிலக்காக உள்ளது. இது இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதால் அப்படி உதிர்ந்த பவளமல்லி பூக்களை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துகிறார்கள். பவளமல்லி மரம் 3 இலை தொகுப்புகளை கொண்டது. இவற்றில் மும்மூர்த்திகளும் உறைந்திருப்பதாக ஐதீகம். மத்தியில் மகாவிஷ்ணுவும், வலது பக்கத்தில் பிரம்மாவும், இடது பக்கத்தில் சிவபெருமானும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பவளமல்லி செடியை பற்றி பல புராண கதைகள் உள்ளன. இந்த மலர் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிக்குமாம். இதன் வேர்பகுதியில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் குடியிருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மலர் அனைத்து